சீதாராம் வாழ்க வள்ளுவம். யுத்த காண்டமும் குரட்பாக்களும். பகுதி 1. யுத்த காண்டத்தில் முதலில் விபீஷண சரணாகதி சர்க்கம். இது சர்க்கம் 17. ஆஞ்சநேயர் ராமரிடம் விபீஷணனை பற்றி தெரிவிக்கும் பொழுது அவரது முகம் முதலில் இலங்கையில் ஆஞ்சநேயர் பார்த்தபோது இருந்த மாதிரியே வாடாமல் இருக்கிறது, முகபாவம் ஒரே மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறார். இதை குறள் அதிகாரம் 9 10வது குறளுடன் இணைத்து ரசிக்கலாம். விருந்தோம்பல் மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல சற்று முகம் கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் என்பது இதன் பொருள். இனி சர்க்கம் 18 எடுத்துக்கொள்வோம். இதுவும் விபீஷண சரணாகதி தொடர்ச்சி. இதில் ஸ்லோகங்கள் 4 முதல் 12 வரை. சுக்ரீவனுக்கு ராமர் மறுமொழி கூறுகிறார். அண்ணனை பிரிந்து விபீஷணர் சரணாகதி செய்ய வந்திருக்கிறார். இது அவர் குலம் காரணம் அல்ல. இதை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற பெருமை என்ற அதிகார குறளோடு இணைக்கலாம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இது அதிகாரம் 98 குறள் 2. இதன் பொருள், எல்லா மக்களும் பிறப்பால் சமமே. அவரவர் செய்யும் செயல் வேறுபாடுகளால் மட்டுமே பெருமை வந்து அடையும். இனி சர்க்கங்கள் 21 முதல் 27 எடுத்துக்கொள்வோம். சுகசாரணர்கள் என்ற ராவணன் அனுப்பிய 2 ஒற்றர்களை ராவணனிடம் திரும்பவும் வானரர்கள் அவர்களை மிகவும் துன்புறுத்துவது கண்டு ராமர் அனுப்புகிறார். இதுதான் ராமரது சால்பு. ராமர் தர்மவத்சலர் அன்றோ? இந்த நிகழ்வு இன்னா செய்தார்க்கும் என்ற குரட்பாவுடன் ஒத்து போகிறது. இது சான்றாண்மை அதிகாரம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இது அதிகாரம் 99 குறள் 7. இதன் பொருள், தமக்கு தீமை செய்தவர்களுக்கும் இனிய செயல்களை செய்யாதவரானால் சால்பு என்று சிறப்பாக கொள்ளப்படுவதுதான் என்ன பயனை உடையதாகுமோ? சுகன் ராமரை புகழ்ந்து அவர் தர்மத்திலிருந்து பிறழாதவர், எப்பொழுதும் உறுதியானவர் என்று ராவணனிடம் வர்ணிக்கிறான். இது சர்க்கம் 28 ஸ்லோகம் 19. இதற்காக சுக சாரணர்களை ராவணன் திட்டுகிறான். அவர்களுக்கு ராஜநீதி தெரியவில்லை. தங்கள் ராஜாவுடன் இருந்து கொண்டு எதிரியான ராமரை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் என்கிறான். இது சர்க்கம் 29 ஸ்லோகங்கள் 8 முதல் 13 வரை. திரும்பவும் சார்தூலன் என்ற ஓர் ஒற்றனை அனுப்புகிறான். அவனும் திரும்பி வந்து ராமரை புகழ்கிறான். இது கேட்ட ராவணன், அவனுக்கும் ராஜநீதி தெரியவில்லை, ராமருடைய குறைகள் தெரியவில்லை, இவர்கள் கண்ணில் படவில்லையா என்று அங்கலாய்க்கிறான். இது சர்க்கம் 30 ஸ்லோகம் 30. இவர்கள் அனைவரையும் ராமர் ஒன்றும் செய்யாமல் திருப்பி அனுப்பிவிடுகிறார். இதையும் இன்னா செய்யாமை என்ற அதிகார குறளுடன் இணைக்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இது அதிகாரம் 32 குறள் 4. இதன் பொருள், துன்பம் செய்தவரை தண்டித்தல், அவர் தம் செய்கையை நினைத்து வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்து விடுதல் ஆகும். இனி சர்க்கம் 32 எடுத்துக்கொள்வோம். ராவணன் ராமரது மாய சிரசை கொண்டு தேவியிடம் காண்பிக்கும் பொழுது தேவி தன் பதிவிரதா தர்மம் பற்றி பேசுகிறாள். இதை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகார குரட்பாவுடன் இணைக்கலாம். அடுத்து சர்க்கம் 33. அந்த மாய சிரஸ் மறைந்தவுடன் ராவணனும் சென்ற பிறகு அங்கிருந்த சரமா என்ற ராட்சசி தேவியை ஆறுதல் படுத்துகிறாள். இது சர்க்கம் 33. இதை நட்பு என்ற அதிகார குறளுடன் பொருத்தலாம். உடுக்கை எழுந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இது அதிகாரம் 79 குறள் 8. இதன் பொருள், உடை நெகிழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்போதே சென்று துன்பத்தை களைவதுதான் நட்பு. பின்னர் சரமா சுவேல பர்வதம் சென்று
ராமர் உயிருடன் இருப்பதை தெரிந்து கொண்டு தேவியிடம் தெரிவிக்கிறாள். தர்மத்திலும் சத்தியத்திலும் இருந்தால் தெய்வானுகூலம் உண்டு. எங்கிருந்தோ ஒரு கை நீளும். இங்கே சரமா ஒரு தாய் மாதிரி தேவியை தேற்றுகிறாள். இது சர்க்கம் 34 ஸ்லோகங்கள் 1 முதல் 4 வரை. அடுத்து சர்க்கம் 35. ராவணனது சபையில் அவனது தாய் வழி பாட்டனார் மால்யவான் என்பவர் ராவணனுக்கு ராஜ நீதி உரைக்கிறார். ஸ்லோகங்கள் 1 முதல் 12 வரை. நல்லவர்கள் எந்த குலத்திலும் இருப்பர். இதை குரட்பா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுடன் இணைக்கலாம். இது நாம் முன்பே பார்த்த குரட்பாதான். மேலும் அவர் கூறும் பொழுது அக்கிரமம் பெருகிவிட்டது, வாழ்க்கை முறிந்துவிடும் என்கிறார். இதை பீலிவை சாகாடும் என்ற குரலோடு இணைக்கலாம். இது வலியறிதல் அதிகாரம். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பேன். அதிகாரம் 48 குறள் 5. இதன் பொருள், மென்மையான மயில் இறகை ஏற்றியுள்ள வண்டியும் அம்மயில் இறகையே அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறிந்து கெடும். மேலும் அவர் கூறியதாவது, அரசன் எப்படி இருக்க வேண்டும்? நீ அப்படி இல்லை. ராமனுடன் நட்பு பாராட்டு. நீ தர்மம் செய்கிறவர்களை தண்டிக்கிறாய். இப்பொழுது அதர்மமே செழிக்கிறது. சமாதானமாக எப்பொழுது போக வேண்டும், எதிரி எப்பொழுது பலம் இழப்பான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்திற்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும். இதை குரட்பா கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்பதுடன் இணைக்கலாம். இது காலம் அறிதல் அதிகாரம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இது அதிகாரம் 49 குறள் 10. இதன் பொருள், ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் கொக்கை போல் ஒடுங்கி காத்து இரு. செயற்படும் நேரம் வரும்பொழுது கொக்கு தவறாமல் தன் இரையை குத்தி பிடிப்பது போல பிழையின்றி செய்து முடி. அடுத்து சர்க்கம் 38. ராமர் படைகளுடன் சுவேல பர்வதம் ஏறுதல். விபீஷணன் வானரர்களுக்கு காய் கனி தந்து விருந்தோம்புதல். இதையும் விருந்தோம்பல் அதிகாரத்துடன் இணைத்து மகிழலாம். அடுத்து சர்க்கம் 41. ராமர் அங்கதனை ராவணனிடம் தூது அனுப்புதல். இங்கே தூது என்ற அதிகாரத்தை இணைக்கலாம். அடுத்து சர்க்கம் 46 ஸ்லோகம் 50. இந்திரஜித் எய்த நாகபானத்தால் ராம லட்சுமணர்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள். இந்திரஜித் ராவணனிடம் இதை பெருமையாக சென்று சொல்கிறான். இத்தகைய மகனை பெற கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று ஆனந்தம் ராவணனுக்கு பீரிட்டு கொண்டு வருகிறது. இங்கே மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்ற குறளை இணைக்கலாம். இனி சர்க்கம் 60 கும்பகர்ணனை எழுப்பும் கட்டம். நாம் எல்லோரும் நினைப்போம், கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழித்திருப்பான் என்று. அப்படி இல்லையாம். இங்கே குரட்பா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்பதை இணைக்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது அதிகாரம் 43 குறள் 3. இதன் பொருள், எந்த பொருளை பற்றியும் எவரவரிடமிருந்து கேட்பதானாலும் அப்பொருளினது மெய்யான தன்மைகளை காண்பதுதான் அறிவு ஆகும். இனி சர்க்கம் 63 ஸ்லோகங்கள் 12 முதல் 22 வரை. இது கச்சித் சர்க்கம் போன்றது. கும்பகர்ணன் ராவணனுக்கு அரசன் எப்படி இருக்க வேண்டும், சுற்றி உள்ளவர்களில் நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் அறிவுரையை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறுதல். இதை அரசியல் குரட்பாக்களுடன் இணைக்கலாம். அடுத்து சர்க்கம் 66 கும்பகர்ணன் ராவணனுக்காக போரிட வருகிறான். ராவணன் அவனுக்கு செய்த செயல்களுக்காக செய் நன்றிக்காக இதை செய் நன்றி அறிதல் என்ற குரட்பாக்களுடன் இணைக்கலாம். இனி சர்க்கம் 67 ஸ்லோகங்கள் 22 முதல் 30 வரை. கும்பகர்ணனது யுத்தம். வானரர்கள் ராட்சசர்கள் இருவரது பலமும் சமமாக இல்லை. இதை குரட்பா வினை வலியும் தன் வலியும் என்பதுடன் இணைக்கலாம். இது வலியறிதல் அதிகாரம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும்
துணை வலியும் தூக்கிச் செயல். இது அதிகாரம் 48 குறள் 1. பொருள் செயலில் வலிமையும் தன் வலிமையும் மாற்றானது வலிமையும் துணை செய்வாரின் வலிமையும் ஆராய்ந்தே செயலை செய்ய வேண்டும். பகுதி 2. அடுத்து சர்க்கம் 83 எடுத்துக்கொள்வோம். இந்திரஜித் மாயா சீதையை வெட்டுதல். ஆஞ்சநேயரும் வானரர்களும் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து ராமரிடம் இதை தெரிவிக்க வருதல். ராமர் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்திருக்கும் என்று ஜாம்பவானை போகச் சொல்கிறார். இங்கே பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகார குறட்பாக்களை இணைக்கலாம். அடுத்து சர்க்கம் 84. இந்த மாய செயலுக்கு பின் இந்திரஜித் ஒரு யாகம் செய்ய நிகும்பிலா என்ற இடத்திற்கு சென்று விடுகிறான். விபீஷணர் எல்லோரையும் திரட்டிக் கொண்டு அவனை வதம் செய்ய லக்ஷ்மணருடன் செல்கிறார். ராவண சபையில் இந்திரஜித் திட்டினது அவருக்கு தீயினால் சுட்ட புண் போல இருந்திருக்கும் என்று நம்மால் உணர முடிகிறது. இது அதற்கு பழி வாங்குதல் போல் அமையும் ஒரு கட்டம். அடுத்து சர்க்கம் 87 ஸ்லோகங்கள் 21 முதல் 25 வரை. விபீஷணர் இந்திரஜித் உரையாடல். நிகும்பிலாவில் விபீஷணரை பார்த்ததும் இந்திரஜித்துக்கு கோபம் பீரிட்டது. தன் தந்தையை விட்டுவிட்டு எதிரியிடம் விபீஷணர் சென்றதை குறிப்பிடுகிறான். அப்பொழுது விபீஷணர் 3 தோஷங்களை குறிப்பிடுகிறார். 1. பிறர் பொருளை அபகரித்தல். 2. பிறர் மனைவியை நேசித்தல். 3. சுகிர்த்துக்களை, அதாவது நம் நலம் விரும்பிகள், அவர்களை சந்தேகித்தல். முதல் 2 பாபம், 3வது மேலும் பாபம். அப்பொழுது 1 கையில் பாம்பு ஏறினால் தட்டுவிடுகிற மாதிரியும், 2 நெருப்பு பிடித்த வீட்டிலிருந்து வெளியில் உடனே வருவது போலவும் வந்துவிட வேண்டும். எனவேதான் தான் வந்துவிட்டதாக கூறுகிறார். இதற்கு பிறன் இல் விழையாமை என்ற குறட்பாக்களை இணைக்கலாம். அடுத்து சர்க்கம் 101 ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதம் கொண்டு வரும் கட்டம். ராவணன் சக்கராயுதம் போட்டபொழுது ராமருக்கு மனதளவில் ஆனந்தம் மூட்டியும் லக்ஷ்மணனை ஔஷதி கொடுத்தும் பிழைக்க வைத்தார் சுஷேனர். இங்கு காலத்தினால் செய்த நன்றி மற்றும் எந்நன்றி கொன்றார்க்கும் என்ற 2 குறட்பாக்களை இணைக்கலாம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இது அதிகாரம் 11 குறள் 2. இதன் பொருள் காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறிதே என்றாலும் அதன் பெருமையோ உலகத்தை விட பெரியதாகும். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இது அதிகாரம் 11 குறள் 10. இதன் பொருள் எந்த நன்மையை அழித்தவர்க்கும் தப்புதற்கு வழி உண்டாகும். ஆயின் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வே கிடையாது. அடுத்து சர்க்கம் 103 ராம ராவண யுத்தம். ராமர் ராவணனிடம் பேசுகிறார். நீ வீரனும் இல்லை சூரனும் இல்லை, வஞ்சனையால் அடுத்தவன் மனைவியை தூக்கி கொண்டு வந்து விட்டாய். ஆண்மை உள்ளவன் செய்யும் செயல் இது இல்லை, செய்த காரியமும் நினைப்பும் சரியில்லை என்று கூறுகிறார். இங்கே பிறன்மனை நோக்காத பேராண்மை குறட்பாவை இணைக்கலாம். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. இது அதிகாரம் 15 குறள் 8. இதன் பொருள் பிறன் மனைவியை இச்சித்து பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் மட்டுமன்று நிரம்பிய ஒழுக்கமும் ஆகும். இனி சர்க்கம் 113 எடுத்துக்கொள்வோம். ஸ்லோகங்கள் 29 முதல் 48 வரை. ராவண வதத்துக்கு பின்னர் ராமர் ஆஞ்சநேயரை தேவியிடம் அனுப்புகிறார். ஆஞ்சநேயர் தேவியுடன் உரையாடும் பொழுது தேவியிடம் சுற்றியுள்ள ராட்சசிகள் அசோகவனத்தில் தேவியை துன்புறுத்தியதால் அவர்களை அழிப்பேன் என்று கூறுகிறார். அதற்கு தேவி, அவர்கள் ராவணனது கட்டளையினால்தான் அப்படி செய்தனர், இனி செய்ய மாட்டார்கள் என்கிறாள். எனவே அவர்களை துன்புறுத்தல் ஆகாது என்றும் கூறுகிறாள். இந்த குணத்தை ஆஞ்சநேயர் வியக்கிறார்.
இங்கே இன்னார் செய்தாரை மற்றும் இன்னார் செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் இந்த 2 குறட்பாக்களை இணைக்கலாம். இங்கே தேவியின் பண்பு முன்னர் ராமர் ஒற்றர்களை திருப்பி அனுப்பின குணம் இரண்டையும் நாம் கருத்தில் கொள்ளலாம். இருவரும் ஒத்த இயல்பு உடையவர்கள் என்பது புலனாகும். மேலும் தேவி ஒரு புலி கரடி சம்பாஷணையையும் எடுத்துக்காட்டாக கூறுகிறாள். அடுத்து சர்க்கம் 114 தேவி அசோகவனத்தில் இருந்து வரும் கட்டம். அப்பொழுது வானரர்கள் மற்றும் ராட்சசர்கள் தேவியை காணும் ஆவலில் வருவதால் அவர்களை விபீஷணனின் படை வீரர்கள் அடக்குவதைக் கண்ட ராமர் தேவியை பல்லக்கில் இருந்து இறங்கி நடந்து வர சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு உண்மையான பாதுகாப்பு அவர்கள் நடத்தையும் மனக்கட்டுப்பாடும் தான். எல்லோரும் பார்க்கட்டும் என்கிறார். இது வாழ்க்கை துணை நலம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதிகாரம் 6 குறள் 7 ஒத்துப்போகிறது. இதன் பொருள் சிறை வைத்து காக்கின்ற காவல் என்ன பயனை செய்துவிடும்? மகளிர் நிறை என்னும் பண்பை காப்பதே சிறப்பானதாகும் என்பது. இனி சர்க்கம் 115 ஸ்லோகங்கள் 7 முதல் 25 வரை எடுத்துக்கொள்வோம். ராமர் சீதை சம்பாஷணை. ராமர் தன் முயற்சி மட்டுமல்ல, சுக்ரீவன், ஆஞ்சநேயர், விபீஷணர் இவர்கள் முயற்சியால் தான் சீதையை மீட்க முடிந்தது என்கிறார். இங்கே ஊக்கமுடைமை குறட்பாக்களை இணைக்கலாம். பின்னர் கடுமையாக பேசுகிறார். சீதாதேவி எங்கே வேண்டுமானாலும் போயிருக்கலாம், ஆனால் இருவரும் இணைந்து ராஜ்யத்தை ஆள முடியாது என்கிறார். இங்கே தீயினால் சுட்டபுண் என்ற குறளை இணைக்கலாம். ஏனெனில் தேவிக்கு இது வருத்தத்தை தந்திருக்கும் என்றோ. இனி சர்க்கம் 124 ராமர் புஷ்பக விமானத்தை பரத்வாஜ ஆசிரமத்தில் இறக்குதல். பரதனை பற்றி விசாரித்தல். அதற்கு பரத்வாஜ மகரிஷி தன் தவ வலிமையால் ராமர் மற்றும் பரதனுக்கு நடந்த நிகழ்வுகள் தெரியும் என்கிறார். ஆனால் மகான்கள் சொல்ல மாட்டார்கள். பின்னர் ராமர் பரத்வாஜரிடம் வேண்டுகிறார். அயோத்தி செல்லும் பாதை முழுவதும் வானரர்கள் புசிக்க காய் கனிகள் மற்றும் தேன் அடைகள் தந்து அருள வேண்டும் என்கிறார். பரத்வாஜ மகரிஷி மகிழ்ந்து அப்படியே அருள பட்டுப்போன மரங்கள் கூட துளிர்த்தன. பரத்வாஜரின் பிரசாதம் இது. சீசன் இல்லாத சமயத்தில் கூட பூத்து குலுங்கின. இதை வானரர்கள் விரும்பி உண்டனர். இதை விருந்தோம்பல் அதிகாரம் குறட்பாக்களுடன் இணைக்கலாம். இனி சர்க்கம் 127 ஸ்லோகங்கள் 41 முதல் 47 வரை. புஷ்பக விமானத்தில் ராமர் முதலானோர் நந்தி கிராமத்தில் வந்து இறங்குதல். பரதனுக்கு ராமர், சுக்ரீவன், அங்கதன், நளன், நீலன் எல்லோரையும் அறிமுகப்படுத்துகிறார். பரதன் எல்லோரையும் ஆலிங்கனம் செய்து கொண்டார். இதை கண்ணுற்ற கைகேயி எவ்வாறு ஆனந்தப்பட்டிருப்பாள்? இங்கே ஈன்ற பொழுதின் என்ற குறளை இணைத்து நாம் ஆனந்திக்கலாம். இங்கே வால்மீகி முனிவர் பரதனுக்கு தர்மினாம் வரக என்று ஒரு பதம் போடுகிறார். பாகவத தர்மம் தெரிந்த முதல் நபர் பரதன் என்கிறார். ஏனெனில் பரதன் சுக்ரீவனை பார்த்து நீ எங்களுக்கெல்லாம் கிடைத்த 5வது சகோதரன் என்பதால். ராமரோ சுக்ரீவனை நீ சுகிர்து என்று மட்டுமே கூறுகின்றார். பரதன் இன்னும் ஒரு படி மேல். இதை கேட்ட ராமர் ஆனந்திக்கிறார். விபீஷணன் எப்பேற்பட்ட மேதாவி பரதன் என்று ஆச்சரியப்படுகிறார். நமக்கும் ஆனந்தம்தானே. முத்தாய்ப்பாக சர்க்கம் 127 ஸ்லோகங்கள் 56 முதல் 61 வரை. பரதனுடைய ஊக்கம் மற்றும் முயற்சியால் அயோத்தி 10 மடங்கு விருத்தியாகியிருந்தது. இதை ஊக்கமுடைமை அதிகாரம் குறட்பாக்களுடன் பொருத்தலாம். ஆயினும் ராமர்தான் தெய்வம் என்று கூறுகிறார். முயற்சி இருந்தால் தெய்வமும் ஒரு துணையாக இருக்கும். இதே சர்க்கத்தில் 61 மற்றும் 62வது ஸ்லோகங்கள். ராமர் குபேரனிடம் புஷ்பக விமானத்தை திருப்பி அனுப்புகிறார். ராமர் நன்றி உடையவர். திருக்குறளில் செய் நன்றி அறிதல் என்ற
அதிகாரத்துடன் இதை இணைக்கலாம். மேற்கூறியவை யுத்த காண்டத்தில் குறட்பாக்கள் எவ்வாறு இணைகின்றன என்பது பற்றிய ஒரு தொகுப்பு. இத்துடன் வால்மீகி ராமாயணமும் வள்ளுவனின் குறட்பாவும் என்ற இந்த தொகுப்பு நிறைவடைந்தது. சீதாராம் வாழ்க வள்ளுவம்.